என்னுடைய பேர் பெரியசாமிங்க. நான் பரமத்தி வேலூர் கொத்தனூரை சேர்ந்தவர். முதல்ல இங்கே முதியோர் இல்லத்துக்கு ஆரம்பிக்கும் போது இடமே இல்லாமல் ஆரம்பித்தாங்க. என்னுடைய நண்பர் சண்முகம், சேமங்கி சண்முகன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தார். அவருடைய நண்பர் ஜெகதீசன் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் சண்முகத்தை. அதிலிருந்து ரொம்ப நீண்ட கால நண்பராக இருந்தோம். இங்கே அடிக்கடி வருவேன். இங்கே இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சாரு ஜெயபால் சார் அறிமுகமானார். சண்முக வேலையில் இருக்கனால அங்கே போயிடுவார். இருக்குது சார் வாங்கம்பாரு. நான் இங்கே வந்த பின்னாடி ஜெயபால் சார் தான் எனக்கு அறிமுகம். அவர் மூலம் நம்ம ஏரியாவில் கொத்தனூர், பாண்டமங்கலம், வேலூர், பரமத்தி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும், ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தியது நான் தான். நான் சார் அந்த அளவுக்கு இவர் வாழும் கடவுள்னே சொல்லலாம் ஜெயபால் சாரை. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெறும் 7 பேர் 6 பேர் இருந்தது 50-60 பேராக வந்துட்டாங்க. படுக்கை வசதி இல்லாமல் வெறும் அட்டை போட்ட இடத்துல படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி பேசி அவருடைய பேச்சு திறமையில வாங்கி கட்டடம் கட்டி அவங்களுக்கு கட்டில் மெத்த எல்லா வசதிகளும் 3 வேளை சாப்பாடு எல்லாம் போட்டு அருமையாக வாழும் கடவுளாக வாழ்ந்துட்டு இருக்க. அவருக்கு இந்த முதியோர் இல்லத்தில் ஒரு செலவோட வச்சிடலாம். நான் இந்த முதியோர் இல்லத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டுமா சார்னு, தாராளமாக இருங்க சார்னாரு. ஒருங்கிணைப்பாளர்னா யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியை வாங்கி கொண்டு வந்து இங்கே சேர்ப்பது என்னுடைய வேலை. அதை 15 வருஷமா தொய்வு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறேன். சார் முடிஞ்சா நீங்க டைம் இருந்தா அங்க வாங்கினாரு. நான் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தூரம் ஒரு 20-15 கிலோமீட்டர்னால என்னால தினமும் வர முடியல. இருந்தாலும் என்னால் முடிந்த உதவியை இதுவரை செய்து கொண்டிருக்கிறேன். சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, இரக்க குணம் படைத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். எங்களுடைய சித்தார்த்தா முதியோர் இல்லமான ஆதரவற்ற இல்லத்திற்கு உங்களால் முடிந்தளவு பொருள் உதவியோ மற்ற உதவிகளையோ செய்து தரும்படி வணக்கம் பேரன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க. கரூர் மாவட்டம் புன்னம் சத்திரத்தில் உள்ள சித்தார்த்தா முதியோர் இல்லத்தின் முதல் வாயில் கேட்டின் இருபுறமும் அண்ணல் காந்தியின் சிலையும் அன்னை தெரசா அவர்கள் சிலையும் அமைய பெற்றுள்ளது. லிங்கேஸ்வர விநாயகர் ஆலயம். முன்னால் விநாயகரும், விநாயகருக்கு பின்னால் ஈஸ்வரனும் சிவலிங்கமும், இருபுறமும் நாகர்கள் சிலையும் உள்ளது. சித்தார்த்தா முதியோர் இல்லத்தின் மூலமாக சித்தார்த்தா ITI என்னும் தொழிற்பயிற்சி கூடம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பால் தரும் பசுமாடு ஒன்றையும் வளர்த்து வருகிறார்கள். இந்த முதியோர் இல்லத்தில் சித்தார்த்தரின் சிலையை நடுமையமாக அமைத்து, மேலே தாமரை எதிர்போட குடை அமைத்து, சுற்றிலும் தாமரை குளம் அமைத்து, படி அமைத்து, பூ செடிகள், மலர் செடிகள் அமைத்து அழகாக பராமரித்து வருகிறார்கள். வணக்கம். நாம் இப்பொழுது கரூர் மாவட்டம் புன்னம் சத்திரம் சித்தார்த்தா முதியோர் இல்லத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த இல்லத்தின் தலைமையும் முழுமையுமான நிர்வாகி ஐயா திரு ஜெயபால் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர் புகழூர் உயர்நிலைப்பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர்தான் இந்த முதியோர் இல்லத்தை நீண்ட காலமாக எந்த குறைவுமின்றி நிறைவாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயாவை நாம் காண இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த முதியோர் இல்லம் தொடங்கப்பட்ட ஆண்டு, தொடங்குவதற்கான எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இது ட்ரஸ்டா தனி மனிதராக நடத்துவது? 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது இந்த இல்லமானது. இந்த இல்லம் நான் அதற்கு முன்னாடி ஸ்கூல்ல பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல புகழூர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு இங்க நாங்க இது ட்ரஸ்டால ஒரு அறக்கட்டளையால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அறக்கட்டளை 1992 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடம் காலியாகவே இருந்தது. இந்த இடத்துல என்ன ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது இந்த மாதிரி முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலாம். நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி சேவை மனப்பான்மைகள் இருந்துகிட்டு இருந்தது. அதனால இந்த இல்லத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல எண்ணம் உருவாயிற்று. இங்கு இருக்கும் முதியோர்கள் அனைவருக்கும்
பணம் பெற்றுக்கொண்டு சேவை செய்து வருகிறீர்களா அல்லது இலவசமாக சேவை செய்து வருகிறீர்களா? 3 வேளையும் உணவு அவர்களுக்கு தேவையான அளவு சரியான முறையில் உணவு நிர்வாகம் செய்யப்படுகிறதா? இல்லமானது இப்போ இதில் 60 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு இலவசமாக உணவுகள் கொடுக்கப்படுகிறது. காலையில் 5:30 மணிக்கு கசாயம், அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு சூப்பு, அப்புறம் 8 மணி 8:30 மணிக்கு இவர்களுக்கு சிற்றுண்டி, இடையில் ஒரு 10 மணி 10:30 மணிக்கு காஃபி வித் ஸ்நாக்ஸு, அப்புறம் ஒரு மணிக்கு சாப்பாடு, 4 மணிக்கு இவர்களுக்கு காஃபி அண்ட் ஸ்நாக்ஸு. அதே மாதிரி இரவு ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. சிறப்பான உணவு டிஃபன் உணவு கொடுக்கப்படுகிறது. இதில் அவங்க நலமாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்டு கொண்டு நலமாக இருக்காங்க. இவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான பண தேவை, பொருள் தேவை நீங்கள் எப்படி செய்து கொள்கிறீர்கள்? நான் இந்த முதியோர் இல்லத்தை இலவசமாக நடத்தப்படுவதற்கு காரணங்கள் நமது இறைவனுடைய நல்லருளாலும் பொதுமக்களினுடைய பேருதவியினாலும் நடத்தப்படுகிறது. அவர்கள் வயதானவர்கள், அவர்களின் மருத்துவ தேவைக்கு என்ன செய்து கொள்கிறீர்கள்? மருத்துவ வசதிக்காக பெரம்பலூர் குரு ஐயா ஒருவர் அவர் எங்களுக்கு ஒரு வண்டி ஆம்னி வேன் அனுப்பிச்சிருக்காங்க. அதை வச்சு ஜிஹெச் பிஹெச் எல்லா மருத்துவமனைகளுக்கும் என்னுடைய குழந்தைகளை அழைத்து செல்கிறேன். அரசு மூலமாக எங்களுக்கு மருத்துவர்களை சில சமயங்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இங்கு வரும் முதியோர்கள் எப்படி உங்களிடத்தில் சேர்க்கப்படுகிறார்கள்? வருபவர்கள் 2 பகுதியாக இருக்கிறார்கள். ஒன்று ஆதரவற்றவர்கள், இன்னொன்று அவர்கள் குழந்தைகளால், மகன் மகள் கணவன் மனைவி இவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். அவர்களை எடுத்துக்கொள்வது இவர்களுடைய அப்படியே உடனடியாக சேர்த்து கொள்ள மாட்டாங்கய்யா. அவர்களுடைய ஆதார் கார்டுகள், ரேஷன் கார்டுகள், ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று தேவை. அது ஏன்னா ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு சில ப்ரூஃபை கேட்டு தான் சேர்க்குறோம். ஏன்னா நாளைக்கு பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆதார் கார்டுகள் இது மாதிரி சேர்த்துக்குவோங்கய்யா. அவங்களுக்கு ஃபோட்டோஸ் ஒரு 5 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது மாதிரி. அவர்கள் மகள் இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லி அவங்க மூலமாக அட்மிஷன் பண்ணிக்குவேன். ஆதரவு இல்லாதவர்களை அவங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி அட்மிஷன் பண்ணிக்குவேன். இந்த முதியோர் இல்லத்தின் வளர்ச்சி பற்றியும் எதிர்கால திட்டம் பற்றியும் சற்று கூறுங்களேன். முதியோர் இல்லத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரையிலும் என்னுடைய நோக்கமே இந்த முதியோர் இல்லம்லாம் உலக அளவில் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கங்க ஐயா. அப்படின்னா இந்த வளர்ச்சியை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முதியோர் இல்லத்தில் உலக அளவில் இருக்கக்கூடாதுன்னா ஒரு முதியோர் இல்லம் இருக்கலாம். ஆனால் அந்த ஆதரவற்றவர்கள் மட்டும் முதியோர் இல்லம் இருக்கலாம். அந்த மாதிரி ஆதரவற்றவர்களை உலகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் அந்த அரசாங்கமே வச்சு நடத்தலாம். புறக்கணிக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் முதியோர் இல்லம் இப்படி இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரினா பிசினஸ் மோட்டிவ்ல நிறைய போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் மோட்டிவ்ல நிறைய போகக்கூடாது. நான் இலவசமாகவே நடத்தி கொண்டிருக்கிறேன். இங்க உள்ளவர்களை சமாளிப்பது என்னை பொறுத்தவரையிலும் கஷ்டமாக இல்லை. ஏன்னா நான் 30 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருந்தவன். ஆசிரியர் பணியிருந்தோம்னா அந்த மாணவர்களை வழிநடத்துவது ஒரு முறையாகவும் வேறு முறையாகவும், இங்கு உள்ள முதியோர்களை வழிநடத்துவது வேறு முறையாகவும் நாம் கையாண்டு கொண்டிருக்கிறேன். இவர்களை அன்போடு கவனித்துக் கொள்கிறேன். இவர்களில் அந்த மாறுபட்ட உணர்வுகள் அவர்களிடத்தில் இருப்பது உறுதியாக எனக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் எல்லாமே எவ்வளவு வசதி வாய்ப்புகள் கொடுத்தும் அவர்கள் மற்றவர்களோட ஒரு அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் இல்லை. அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு இந்த வாய் சண்டை அந்த மாதிரிலாம் வருகிறது. அதை அன்போடு அவர்களை சமாளித்து 17 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் ஐயா. உறவினர்கள் இருந்தும் இல்லாதவும் இருக்கிறவங்க யாராவது சிவலோக பதவி அடைந்து விட்டால் அவர்களை என்ன மாதிரியான ஆவணம் செய்து அவர்களுக்கு செய்கிறீர்கள்? அந்த மாதிரி இங்கே இதுவரையிலும் 45 பேருக்கு மேலே அந்த மாதிரி மரணம் அடைந்திருக்காங்க. அவங்களில் ஆதரவு இல்லாதவங்க இருக்கிறவங்கள நானே மின்மயானம், அரசு நடத்தக்கூடிய மின்மயானத்திற்கு சென்று அவர்களை அடக்கம் செஞ்சிடுவேன். அந்த அதாவது அவருடைய குழந்தைகள் இருந்தால் அவங்கள வர சொல்லி, அதுக்கு முன்னாடி இறப்பதற்கு முன்னாடியே அவங்கள வர சொல்லி இவங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அழைச்சிட்டு போட்டால் ரொம்ப நல்லது. அழைச்சிட்டு
போகலன்னா இங்கே இருப்பாங்க. இங்கிருந்து இறந்த பிறகு அவங்கள வரவழைப்பேன். ஒரு சிலர் வராமையும் விட்டுறாங்க. அது எதுக்குன்னா அங்கே கொண்டு போய் நாங்கள் பண்ணும்போது அதுக்கும் ஒரு 3000 பக்கம் செலவாகும். அந்த செலவு ஈடுபட்டுவதற்காக அவங்களை, ஏன்னா அவங்கள சிலர் வந்து புண்ணியமாக நினைத்து வருகிறார்கள், சிலர் வந்து அது வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது ஒன்று, அதாவது நாங்கள் எடுத்து பண்ணிடுறோம், வந்து ஒரு தாய் தந்தையை கூட பார்க்கறதுக்கு வர மாட்டாங்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமாம், அதான் உண்மை. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, இரக்க குணம் படைத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். எங்களுடைய சித்தார்த்தா முதியோர் இல்லமான ஆதரவற்ற இல்லத்திற்கு உங்களால் முடிந்தளவு பொருளுதவியோ இல்லை மற்ற உதவிகளையோ செய்து தரும்படி வணக்கம் பேர் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க. பெரம்பலூர்ல இருந்து ஒரு சிறு வயசு பையன்தான். அவருக்கு பேர் குருமூர்த்தி. அவர் வந்தபோது நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாரு. எங்களுக்கு காரு வேணும்னு கேட்டோம். உடனே காரு கொண்டாந்து கொடுத்தாரு. இப்போ 4 வருஷமா அந்த கார்ல தான் காய்கறி வாங்க போறோம். என் பெயர் முத்துரத்தினம். எனது ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். எனக்கு வயசு 72 ஆகுது. இங்கே வந்து எனக்கு கணவர் பிள்ளைகள் யாரும் இல்லை, அதனால நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். மேலும் இந்த இல்லம் ஆரம்பத்தில் வெறும் பாலைவனமாகத்தான் இருந்துச்சு. எல்லா மரத்தடியில் படுத்தோம், மண்ணில் உட்காந்து சாப்பிட்டோம், அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. நாங்கள் இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து 10 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுலேருந்து நாங்களே தான் வளர்ந்தாங்க சார். நான் ஒரே பொண்ணுத்தேன். அப்புறம் பெருசாவி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்த பக்கம் சரியில்லை, வந்து பிள்ளை பசங்கனாலே சரியில்லை. அதனால நான் வந்து இங்கே வந்தலான்ட்டு வந்தேன். ஐயா கேட்க அப்போ சாப்பாடு செய்ய ஆள் இல்லை, வந்து செய்யன்னு சொன்னாங்க. இப்போ 4 வருஷமா சாப்பாடு செஞ்சேன், இப்போ செய்ய முடியல நின்றுக்கிட்டு. ஆனால் நல்லாவே இருக்கணுங்க சார், நல்லா பார்த்துக்கிறாங்க. என் கணவர் வந்து 14 வருஷம் ஆகுது. 14 வருஷத்துல வந்து 13 வருஷம் ஆகுது. ஏன்னா சார் நிம்மதி இல்லாதனால எனக்கு பெரியம்மா பொண்ணு கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை. பெரியம்மா பொண்ணு தான் கொண்டாந்து பேச்சு நல்ல முறையாக செஞ்சு சாதாரண எங்களை காப்பாற்றி நல்லபடியாக வச்சுக்காரு. தெளிவாக இருந்தேன். எனக்கு வந்து 2 பையன் 1 பொண்ணு. 2 பையன்ல பையனுடைய பையனு டாக்டரு, பிள்ளையோட பையனு டாக்டரு. கோயம்புத்தூர்ல பீரமேட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப வசதியில் டாப்பில் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளை வந்து கவனிக்கிறது இல்லை. 1917 வருஷம் கொண்டாந்து 217 வருஷம் கொண்டாந்து விட்டாங்க. 7 வருஷம் ஆகுது சார். கொண்டாந்து விட்டு அவர்கிட்ட கையெழுத்து போட்டு போனதோடு சரி. இதுவரையும் இன்னும் வந்து இருந்தானா செத்தானா போனானா வந்தானான்னு கூட பார்க்கறது வரல. என்னுடைய மனைவி பேர் வந்து சரஸ்வதி. இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. இங்கே வந்து இருந்து நல்ல விதமாக 2 பேருமே எந்த வித ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் சாருடைய ஒரு அரவணைப்புல எல்லாமே இங்கே இருக்கோம். இருந்துகிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வந்து என்ன எங்கள் ரிலேஷன் கொண்டாந்து இங்கே இல்லத்தில் வந்து இருவாக்கா வந்து பணி செய்கிறது இருக்குது அப்படின்னு சரி ஜெய்பால் சார் விட்டு கொண்டாந்து என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தி வச்சு இந்த 1 வருஷ காலமாக நான் பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். நல்ல மாதிரியாக எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு, எல்லாம் இது பண்ணுறாரு ஜெய்பால் சார். எல்லாரும் நானும் நல்லா அவங்களோட அரவணைப்போட நல்லா இதாக இருக்கிறேன். எங்கள் சொந்த கூடலூருங்க சார், செம்மல கூடலூர். எங்கள் வீட்டுக்காரரு என்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அங்கே குடமங்கலத்துக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன். எங்கள் அக்கா வீட்டில் எங்கள் அக்கா இல்லை, எங்கள் மாமா இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. மறுக்கா இங்கே முதியோர்லத்தில் குடமங்கலத்துலேருந்து இங்கே சமைக்க வந்திருந்தாங்க. நான் அழுதுட்டு உட்காந்துருந்தேன். ஏம்மா அழுகுறேன்னு. நான் யாருமே இல்லையா, நான் என்ன பேசுனாங்க. அவங்க அங்கே முதியோரில் இருக்குது, நாங்கள் சமைக்க போகிறோம், நீ வரையா, நீ வந்து உனக்கு தெரிஞ்ச வேலை செய்யறியான்னு கேட்டாங்க. நான் செய்கிறேங்கான்னு சொன்னேன். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க சார். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, இரக்க குணம் படைத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். எங்களுடைய சித்தார்த்தா முதியோர் இல்லமான ஆதரவற்ற இல்லத்திற்கு உங்களால் முடிந்தளவு
பொருளுதவியோ இல்லை மற்ற உதவிகளையோ செய்து தரும்படி வணக்கம் பேரன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க.